இன்றைய தினம் இந்திய தொழில்துறையை ஒட்டுமொத்த தொழில்துறையே மிகப்பெரிய சிக்கலுக்குள் சிக்கியிருக்கிறது. ஒரே ஒரு ஒற்றை நபரின் பேராசையால் அது சிக்கியிருக்கிறது. என்னது ஒற்றை நபரின் பேராசையாலா? என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஒற்றை நபர் அம்பானி, முகேஷ் அம்பானி. அப்படி என்ன பண்ணிட்டார்? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் 2023 ஜூன் மாதம் தொடங்குது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பயுமே ஆகாது. அப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. அமெரிக்கா என்ன சொல்லுது? நீங்கள் ரஷ்யாவிடம் பெட்ரோல் யாரும் இறக்குமதி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளை போடுது. எல்லா நாடுகளுக்குமே கட்டளை போடுது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒபேக் நாடுகள்னு ஒரு குரூப் இருக்கும். சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நாடுகள் இருக்கும். அந்த நாடுகள்லாம் பெருமளவு பெட்ரோல் உற்பத்தி செய்யும். அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யா தொடங்கி அடுத்து ஒரு செட் ஆஃப் நாடுகள் இருக்கும். அது ஒபேக் ப்ளஸ் என்ற பெயரில் அவங்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பாக பெட்ரோல் உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அப்படி ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் நிறையா பெட்ரோலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா 2% அளவில் பெட்ரோல் வாங்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அமெரிக்கா ஒரு கட்டளை போட்டுருச்சு. அதாவது பொருளாதார தடையை விதிச்சிருச்சு ரஷ்யாவுக்கு எதிராக. அப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பெட்ரோல் வாங்குறத நிறுத்திட்டாங்க. அப்போ ரஷ்யா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதில் தேக்கம் அடையுது. எப்படியாவது அதை தள்ளி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ அடிமாட்டு விலைக்கு விற்கிறதுக்கு தயாராகுது. அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸு முகேஷ் அம்பானி பார்க்குறாரு. மோடிகிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு இந்த மாதிரி நம்மளே அதை இறக்குமதி பண்ணி அதை விற்பனை பண்ணலாமே. நம்மனா நம்ம இல்லை, நான் இறக்குமதி பண்ணி பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா முகேஷ் அம்பானி ரஷ்யாவில் இறக்குமதி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடிமாட்டு விலைக்கு வாங்குறாரு. சரி, அடிமாட்டு விலைக்கு வாங்குறாரு, நம்ம இந்தியாவில் தான் சேல்ஸ் பண்ண போகிறாரு, இந்திய மக்களுக்கு அது லாபமாக தானே அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவிலேயும் சேல்ஸ் பண்ணலை. அவர் இங்கே கச்சா எண்ணெயை இறக்கி ரஷ்யாவிலேருந்து இறக்கி அதை ரிஃபைன் பண்ணி அப்படியே யூரோப்பிய நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறாரு. யூரோப்பிய நாடுகளுக்கு நல்ல லாபத்துக்கு, ஏன்னா அவங்க எப்பயுமே வாங்கிட்டு இருக்க அந்த அமௌண்ட்டோட கொஞ்சம் கூடுதல் அமௌண்ட்டுக்கு விற்கிறாரு. இங்கே வாங்குறது அடிமாட்டு விலைக்கு. ஏதோ அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதை நல்ல விலைக்கு விற்கிற அந்த மாதிரி கணக்கில் வியாபாரம் கொளுத்த லாபம். இப்போ அதே இதை இந்தியாவுக்குள்ளே சப்ளை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் முகேஷ் அம்பானி, நம்ம இப்போ லிட்டருக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பெட்ரோல் 50 ரூபாய்க்கே வாங்கலாம். அப்போ இந்திய மக்களுக்கு எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும். அப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு தேசபக்தி உள்ளவராக இருந்தால், தேசத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்தால் அவர் இந்தியாவுக்குள்ளே அதை சப்ளை பண்ணியிருக்கணும். மோடியும் அதை சொல்லியிருக்கலாம். மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுற பெட்ரோலுக்கெலாம் முதல்ல பெட்ரோலுக்கெலாம் லிட்டருக்கு 6 ரூபாய்ன்னு வரி விதிக்கிறாங்க. டீசலுக்கெல்லாம் லிட்டருக்கு 13 ரூபான்னு வரி விதிக்கிறாங்க. அப்படி இருக்கும். உடனே போயிட்டு அம்பானி மோடிட்ட, இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் எங்கெங்கே பெருசாக லாபம் பார்க்க முடியும், அதை குறைங்க அப்படிங்கும். அப்படியா, இந்தா வச்சுக்கோ நண்பனே அப்படின்ட்டு பெட்ரோலுக்கான அந்த 6 ரூபாய், லிட்டருக்கு 6 ரூபாய்ங்கிற அந்த வரியை டோட்டலாகவே காலி பண்ணிட்டாரு. நீ ஃப்ரீயாகவே ஏற்றுமதி பண்ணிக்கோன்ட்டு. எதிர்க்கட்சியில் எவ்வளோ கேள்வி கேட்டாங்க. நோ ரிப்ளை, பதிலே கிடையாது. என் நண்பனுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொளுத்த லாபம் பார்க்க. அதனால தானங்க அவர் பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணார் பையனுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறாரு. ராகுல் காந்தி தவிர்த்து மோடியிலேருந்து எல்லாருமே போய் அங்கே ரொம்ப கொண்டாட்டமாக குஜாலாக டான்ஸும் பாட்டுமா இருந்தாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக நாள் கணக்கில் நடந்துச்சு அந்த கல்யாணம்ங்கிறது. பிறகு இப்படி கொழுத்த லாபம் பார்த்தா அது நடத்ததானே செய்வாங்க. ஏன்னா அந்த மாதிரி போயிடுச்சா. இப்போ அமெரிக்கா கவனிக்குது, என்னடா இது, நம்ம ஒரு பொருளாதார தடை விதிக்கிறோம் ரஷ்யா மேலே, ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே கேட்டுட்டாங்க, இங்கே இந்தியா மட்டும் அதை கேட்கவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாம் எவனெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அவனுக்கு இவன் குறுக்கு வழியில் நான் வாங்கி நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாட்டேருந்து இந்தியா வாங்கி இந்தியாவிலேருந்து அங்கே ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறானே, அப்போ நம்மளை ஏமாத்துறான்ல அப்படின்னு அமெரிக்கா கோவப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்தார். ஏன்னா ஏற்கனவே மோடி ட்ரம்ப்புக்கெலாம் நண்பன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ கடந்த முறையெல்லாம் ட்ரம்ப்புக்காக போய் பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தோன்னா ட்ரம்ப் வந்தார், கடுப்பானார். உடனே முதல்ல 25% ஒரு ஆப்பு வச்சார். அடுத்து பார்த்தா இப்போ 50% ஆக்கிட்டார். அவர் வெளிப்படையாக சொல்கிறார், இந்தியா பெட்ரோல் வாங்கி விற்பனை பண்ணுறதுல என்னோடய பேச்சை மதிக்கவே இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி 50% விதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதனால் பார்த்தோன்னா நம்ம திருப்பூரில் இருக்க வியாபாரத்துலேருந்து எல்லா வியாபாரமும் ஐடி துறையிலேருந்து எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகுது. இப்போ பாருங்கள், ஐடி துறையில் டிசிஎஸ்லேருந்து ஒரு 12,000 பேரை வேலையை விட்டு காலி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனமும் ஆயிரக்கணக்கான பேரை காலி பண்ணியிருக்காங்க. ஏன்டா எல்லாருமே அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐடியில். இங்கேருந்து அமெரிக்காவில் போயிட்டு வேலை பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையும் யார் காரணம்? ஒரே ஒரு நபர், அவர் தான் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் கம்பெனி. அந்த ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியோட
அந்த பேராசையினால் வந்துட்டு இப்போ இந்திய தொழில்துறையே வந்துட்டு தடுமாற்றத்தில் இருக்குது. அந்த பேராசைக்கு யார் ஒத்துழைப்பு கொடுத்தது? நம்ம பிரதமர் மோடி. தன் கூடா நட்பான நண்பருக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து இந்தியாவை இழுத்து வச்சிட்டார். அப்போ வந்து மோடி என்ன பண்ணணும்? துணிச்சலாக வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும். நீ எப்படி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரி விதிக்க போச்சு? அப்போ நாங்கள் பதிலடியாக வந்து இதெல்லாம் பண்ணுவோம். உங்களோட பொருட்களுக்கெல்லாம் நாங்கள் தடை பண்ணுவோம். நாங்கள் உங்களோட வந்துட்டு எந்த வர்த்தகமும் பண்ண மாட்டோம். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களை சாராமல் நாங்கள் நிற்போம் அப்படின்லாம் துணிச்சலாக சொல்லணும்ல. எதுவுமே சொல்ல காணோம். தமிழிசை சவுந்தரராஜனே சொல்கிறாங்க இது வந்து வர்த்தக போர். அதை வந்து மோடி எதிர்கொள்வான்ட்டு. ஆனால் மோடி கப்சிப்புன்னு இருக்காரு. மோடி கப்சிப்புன்னு இருக்காரு. நிர்மலா சீதாராமன் நம்மகிட்டலாம் வந்து அவ்வளோ ஜிஎஸ்டி போட்டு கசக்கி புழிவாங்க. அவங்களும் கப்சிப்புன்னு இருக்காங்க. நம்ம ஜெய்சங்கர் அவரும் பார்த்தா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இதை எப்படி தீர்த்துறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே இல்லையா. இதுக்குள்ளே பார்த்தோன்னா சைனாவுக்கு அடுத்து சுற்றுப்பயணம் போக போகிற மோடி சொல்லியிருக்காரு. என்னங்க நடக்குது இங்கே? இந்திய தொழில்துறையை வந்து ஆட்டம் கண்டு இருக்குது. இது சரி பண்ண பாருங்கள். கொஞ்சமாக துணிச்சலாக முடிவெடுங்க. இந்திரா காந்திகிட்ட இருந்த கட்ஸ் வந்து மோடிகிட்ட கிடையாதுன்ட்டு ராகுல் காந்தி சொன்னார். அது உண்மையாக தான் இருக்குது. ராகுல் காந்தி இதெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சியாக பொறுப்பாக கேள்வி கேட்டால் ராகுல் காந்தியை வந்துட்டு எல்லாரும் கடித்து குதறாங்க. நீங்கள் கடித்து குதற வேண்டியது முகேஷ் அம்பானியை. முகேஷ் அம்பானியின் பேராசையாக தானே இது நடந்தது. முகேஷ் அம்பானியை கடித்து குதறுங்கள். அங்கே ட்ரம்ப்பை கடித்து குதறுங்கள். உங்கள் கோபத்தை வந்து எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுங்க. அதை விட்டுட்டு இப்போ முகேஷ் அம்பானி என்ற தனி நபரால் வந்து இந்திய தொழில்துறையே வந்துட்டு ஸ்தம்பிச்சு போயிருக்குது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் மோடி அவர்களே? என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.